ஹலோ ஆல் வெல்கம் டு இன்ஃபினிட்டி கேபிட்டல் எஃப்எக்ஸ் ட்ரேடிங் இன் ஈகலார்ஸ். இப்போ நாங்கள் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அதோட டெக்னிக்கல் பேசிக்ஸ் என்ன, டிப்ஸ் லாட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட இந்த ப்ரோக்கரேஜ் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அது எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம், அதை பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸான ஒரு ஃபுல் பேசிக்ஸ் வீடியோஸ். இது எப்படின்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, இந்த ஃபாரெக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபாரெக்ஸ்னா, இந்த ஃபாரெக்ஸில் வந்து நீங்கள் கரன்சிஸை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவீங்க. கரன்சிஸ்னா ஒரு கரன்சி கிடையாது, நிறைய டைப்ஸான கரன்சிஸை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரன்சிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி, ஜேபிஒய், யூரோ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸான கரன்சிஸ் இருக்கு. இந்த கரன்சிஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இப்போ ட்ரேட் பண்ண போறீங்க. இது வந்து எப்படி ட்ரேட் பண்றீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற மாதிரி இல்லாம இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ் மீன்ஸ் அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த ஃபாரின் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபாரின் ஸ்டாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து சொல்லுவீங்க, இப்போ நான் வந்து இப்போ ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஃபியூச்சர்ல வந்து ட்ரேட் பண்ண முடியாது. எப்படின்னா, அந்த ஃபியூச்சர்ல வந்து ட்ரேட் பண்ணுனா அதோட அசெட்ஸ் வந்து மூமெண்டம்ல இருக்கணும். இப்போ யூரோ யூஎஸ்டி வந்து மூமெண்ட்ல இருந்தா தான் அந்த யூஎஸ்டியோட ஃபியூச்சர்ல போய் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். அதனால வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல வந்து இந்த பேர்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இந்த பேர்ஸ் வந்து மெயின் யூஸ் பண்றதே வந்து இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக தான். அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து வேர்ல்டு பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க சொல்லுவாங்க. வேர்ல்ட் பிக்கெஸ்ட் ட்ரேடிங்னா அது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தான். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எதனால வேர்ல்டு பிக்கெஸ்ட் ட்ரேடிங்னு சொல்றாங்கன்னா, இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து 6.6 ட்ரில்லியன் கணக்குல ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால வந்து இது வந்து வேர்ல்டு பிக்கெஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு இந்த ஃபாரெக்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ்ல வந்து இப்போ எப்படி ட்ரேட் பண்றது, இது ஒரு டவுட்டாவே இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து கரன்சிஸ் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னா, இப்போ அந்த ஏர்போர்ட்ல வந்து அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் ருபீஸா இருந்தா அது உங்களுக்கு டாலரா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயும் ஒர்க் ஆகும். அந்த சேம் கான்செப்ட் தான். அது ஆஃப்லைன்ல நடக்குது, இது வந்து ஆன்லைன்ல நடக்குது. அங்க வந்து நீங்க ரியல் மணியை கொடுத்து டாலரா வாங்குறீங்க. பட் இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்க ருபீஸை வந்து டாலரா கன்வெர்ட் பண்றீங்க. எப்படி? அந்த புரோக்கர் அக்கௌண்ட் மூலியமா. அது மூலியமா நீங்க உங்க அமௌண்ட்டை வந்து டாலர்ல சேஞ்ச் பண்ணி அந்த டாலரை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. எதுல? ஃபாரெக்ஸ்ல. இதுதான் சிம்பிள். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால வந்து அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுல வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டாலர்ஸ்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த டாலர்ஸ்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோட பேசிக்ஸ். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இதுல வந்து நீங்க இந்த ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்கன்னா அதுக்குன்னு சர்டன் செஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா, இந்த லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸான செஷன்ஸ் இருக்கு. இந்த சிடன் செஷன், அதுக்கப்புறம் ஒரு டோக்கியோ செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கு. இந்த செஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ அந்த ஒரு ஒரு செஷன்லயுமே வந்து ஒரு ஒரு நாளோட ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ எப்படின்னா, இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட் மாதிரி கிடையாது. இந்தியன் மார்க்கெட்ல வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியனோட கண்ட்ரிஸ்ல இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுவாங்க. அதோட வால்யூம் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் மட்டும் அதிகமான வால்யூம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியன்ல இருக்கிற இந்த ஸ்டாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படின்னா, அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதோட இன்க்ளூட் ஆயிருக்கும். அந்த நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதோட இன்க்ளூட் ஆனதுனால அது வந்து 24 ஹவர்ஸுமே ரன்னிங்ல இருக்கும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸுமே ரன்னிங்ல இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லாமே 24 ஹவர்ஸும் ரன்னிங் இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லாமேனா, இப்போ மண்டே அர்லி மார்னிங்ல இருந்து சாட்டர்டே அர்லி மார்னிங் 3:30 வரைக்குமே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரன்னிங்ல தான் இருக்கும். இப்போ ஒரு டவுட் வரலாம். இப்போ மண்டே டு சாட்டர்டே அர்லி மார்னிங் 3:30 வரைக்கும் 24 ஹவர்ஸும் ரன்னிங்ல இருக்குன்னா, எப்படி ரன்னிங்ல இருக்கு? இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னா, அதுதான் மெயின் திங். என்னன்னா,
அந்த செஷன்ஸ் என்ன, அந்த செஷன்ஸ் மீன்ஸ் அந்த சிடன் செஷன், டோக்கியோ செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் சொன்னேன்ல, அந்த செஷன் அதெல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரியோட செஷன்ஸ். அந்த கண்ட்ரில என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியாவில் வந்து இன்னைக்கு நைட் ஆயிருக்குன்னா, இப்போ யூஎஸ்ல வந்து அது பகலா இருக்கும், இங்க பகலா இருந்தா அங்க வந்து நைட்டா இருக்கும். இப்போ அந்த செஷன்ஸ் இருக்கும்போது எந்த ஒரு கண்ட்ரில அந்த பேங்க்ஸ் ஒர்க் ஆகலைனாலுமே இன்னொரு கண்ட்ரில வந்து பேங்க் வந்து ரன்னிங்ல இருக்கும். ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியோட பேங்க்ஸ் வந்து ரன்னிங்ல இருந்தா கூட மார்க்கெட் வந்து ரன்னிங்ல இருக்கும். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். எப்படின்னா அந்த பேங்க் வந்து ரன்னிங்ல இருக்கும். அந்த 24 ஹவர்ஸுமே அது ஒரு செயின் மாதிரி ஒர்க் ஆயிட்டே இருக்கும். இந்த பேங்க் இல்லைன்னா இன்னொரு பேங்க் ஒர்க் ஆகும். அதோட பேங்க் இல்லைன்னா இன்னொரு செஷன்ஸோட பேங்க். எக்ஸாம்பிளுக்கு சிடன் செஷன்ஸ் பேங்க் க்ளோஸ் ஆச்சுன்னா டோக்கியோ செஷன்ஸ் பேங்க் வந்து ஓப்பன்ல இருக்கும். இந்த டோக்கியோடது க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா லண்டன் வந்து ஓப்பன்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது அது 24 ஹவர்ஸுமே ரன்னிங்ல இருக்கும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால வந்து 24 ஹவர்ஸுமே வந்து ரன்னிங்ல இருக்கும். இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் ஒரு கம்பேரிசன்ஸ் பண்ணோம்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு சர்டன் டைம் மட்டும் தான். இப்போ மார்னிங் 9:15 டு ஆர் ஆஃப்டர்நூன் 3:30 சம்திங் வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா அப்படி கிடையாது. அது வந்து 24 ஹவர்ஸுமே ஓப்பன்ல இருக்கும். வீக் டேஸ் ஃபுல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும். 24 ஹவர்ஸ் வீக் டேஸ் ஃபுல்லாமே ஓப்பன் இருக்கும். சாட்டர்டே அர்லி மார்னிங் 3:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். சாட்டர்டே அர்லி மார்னிங் 3:30 ஆஃப்டர் சண்டே வரைக்குமே லீவ்ல தான் இருக்கும். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த டாலர்ஸை யூஸ் பண்ணி மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இந்தியன் ஸ்டாக்ல நீங்க வந்து ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்த இந்தியனோட ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்தியனோட ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் இதை மட்டும் தான் ட்ரேட் பண்ணி பை பண்ணி செல் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஃபாரெக்ஸ்ல எப்படின்னா ஃபாரெக்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆன பேர்ஸ் இருக்கும். நீங்க மெயினா பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல வந்து அந்த பேர்ஸை பார்த்து தான் ட்ரேட் பண்ண முடியும். நீங்க எனி ஒரு பேர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஆடி கேட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸான பேர்ஸ் இருக்கு. ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த அந்த அதோட அந்த பேர்ஸை மட்டும் பார்த்து தான் ட்ரேட் பண்ண முடியும். அப்புறம் இந்த இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து இது ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மார்க்கெட்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். நிறைய கண்ட்ரிஸோட கரன்சிஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது. இங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸோட கரன்சிஸை நாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸோட கரன்சிஸை பை அண்ட் செல் பண்ணலாம். இப்போ அது நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். அந்த ஒரு ஏர்போர்ட்ல போய் நீங்க எப்படி உங்க டாலரை சேஞ்ச் பண்றீங்களோ அத மாதிரி நீங்க எந்த கண்ட்ரியோட கரன்சிஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க அவங்க டாலரா யூரோ பவுண்ட் அந்த மாதிரி அந்த கரன்சிக்கு நாங்க சேஞ்ச் பண்ணி அந்த கரன்சியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் திங் என்னன்னா இந்த ஃபாரெக்ஸ்ல வந்து நீங்க வந்து இந்த பேர்ஸை பார்த்து ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி மெயினா வந்து இந்த செஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த செஷன்ஸ்ல வந்து கில் ஜோன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. இப்போ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கில் ஜோன்ஸ்னா நத்திங் பட் அதுல வந்து சர்டன் டைமிங். இப்போ இந்தியன் மார்க்கெட்ல வந்து நீங்க எப்படி இந்த டைம் பேஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க? இப்போ மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 3:30 வரைக்கும் மட்டும் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இந்தியன் மார்க்கெட்டோட டைமிங் ரூல். பட் ஃபாரெக்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. ஃபாரெக்ஸ்ல வந்து 24 ஹவர்ஸுமே மார்க்கெட் ரன்னிங்ல தான் இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து 24 ஹவர்ஸ் ரன்னிங்ல இருக்குன்னா அந்த 24 ஹவர்ஸ்ல எந்த டைம்ல வந்து நாங்க ட்ரேட் பண்ணலாம், இப்போ 24 ஹவர்ஸ்லயுமே ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். 24 ஹவர்ஸ்லயுமே ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. அது நீங்க 24 ஹவர்ஸ்ல எந்த டைம்ல வேணாலுமே அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் அதுல வந்து ஒரு ட்ரேட், இப்போ நீங்க ஒரு டே ட்ரேடரா இருக்கீங்கன்னா, இப்போ இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்து இன்னைக்கே க்ளோஸ் பண்றேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இப்போ இந்தியன் மார்க்கெட்ல வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் அது மாதிரி பண்றீங்கன்னா அதுல வந்து கில் ஜோன்ஸ்னு இருக்கு. அந்த கில் ஜோன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் எடுக்க முடியும். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கில் ஜோன்ஸ் சொல்றேன். இந்த லண்டன் கில் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் இந்த நியூயார்க் கில் ஜோன்ஸ், இந்த மாதிரி கில் ஜோன்ஸ் இருக்கு. அந்த கில் ஜோன்ஸ்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது அதுல வந்து மார்க்கெட் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் நல்ல மொமெண்டம் இருக்கும். அந்த டைம்லயே ஏன் நல்ல மொமெண்டம் இருக்குன்னா அந்த டைம்ல வந்து இந்த பேங்க்ஸ்,
பெரிய பெரிய பேங்க்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து அந்த டைம்ல தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். அந்த மாம் அந்த நல்ல மொமெண்டம்ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால அத வந்து அந்த கில் ஜோன்ஸ்ன்னு யூஸ் பண்றாங்க. அங்க வந்து பெருசா வாலட்டிலிட்டி இருக்காது. மார்க்கெட் ஒரு மாரி நல்ல மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் யூஸ் பண்ணி நல்ல வால்யூம் இருக்கும். அந்த வால்யூமை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் வந்து அந்த கில் ஜோன்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.